நேற்று கைது பண்ணது சரியா தவறான? கரெக்டான வார்த்தைகள். அதாவது அரசியல் எதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும். சம்பந்தம் இல்லாத விஷயத்துல பேசினா அது தவறான விஷயத்த அவன் பேசி அது இல்லைன்னு சொன்னா தப்பான விஷயம். அது அவன் பேசின வார்த்தை அதே வார்த்தை எங்க தலைவர் பேசியிருந்தா அவன் முதலமைச்சர் அந்த வார்த்தையில நான் விட்டுருந்தா சும்மா இருந்திருப்பானுங்களா? உடனே நடவடிக்கை உடனே கைது பண்ண சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட சட்டம் எங்களோட சட்டமா? எல்லாருக்கும் ஒரே சட்டம். அந்த சட்டத்தை மீறி தான் அவன் தவறான வார்த்தையில பேசினான். அவன் பேசின வார்த்தை அவனே போட்டுக்க சொல்லுங்க. ஆனா எங்க தலைவர் ஆட்சியில் உட்காரும் போது எல்லாமே நல்லதான் செய்து நிற்கிறாரு. எதோ சொல்லணுமோ அதை சொல்லணும். சொல்லாத வார்த்தையில எது சொல்ற? இதெல்லாம் அரசியல். அது இதே உங்க அப்பா உங்க அம்மா உங்ககிட்ட சொன்ன வார்த்தை ஏத்துப்பாங்களா? ஏங்க எந்த அந்த அரசியல எந்த அரசியல் ஒத்துக்கிறான்னு சொல்லுவாங்க. அவங்க அரசியல்வாதிங்க ஒருத்த கூட ஒத்துக்க மாட்டானுங்க. நாங்க சேர்ந்த தவிர அதை பயன்படுத்த மாட்டோம். அதே தவிர நாங்க பண்ணிருந்தோம் உலகமே அது கொந்தளிச்சு தான் ஒரு வெயிட் பண்ணியிருக்கோம். அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? இது எவ்வளவு லேடிஸை ஓட விட்டு அவங்க பண்ற ஆர்ப்பாட்டம் எங்க மேல எது கை வைக்கணும்? தரமா தான் மோதி பார்க்கணும். ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு கட்சியா எந்த கட்சி என்ன பண்ணாதுன்னு மோதி பார்க்கணும். ஆனா எங்க தலைவன் நின்று எல்லா இடத்துலயும் மோதுறான். ஆனா நீங்க எல்லாத்தையும் பயந்துன்னு ஒன்னும் பயந்து தான் சாவறீங்க. உங்களால முடியல. உங்களால அவரை தோகடிக்க முடியல. தோகடிச்சு முச்சிருந்தா நிலைமையே வர இருக்கும். உதயநிதி கைது பண்ணியிருக்காங்க. இது சரியா தவறாக்கா? கண்டிப்பா சரிதான். ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து இன்னொரு பொண்ணை இவ்வளவு பேசக்கூடாதுல்ல. கட்சிக்கு கட்சி மோதல் இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு அவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள தேர்ட் பர்சனை நீங்க உங்க இதுக்குள்ள இருக்கக்கூடாதுல்ல, சண்டைக்குள்ள. அது கண்டிப்பா தவறுதான். அது 100% கரெக்ட் தான். இவர் மட்டும் இல்ல, இனி யார் பெண்களை பத்தி தவறா பேசினாலும் அவங்க இதுக்கு மேல தண்டனை கொடுக்கணும். லேடிஸை யாரு தப்பா பேசினாலும் அவங்க எல்லாரையும் கைது பண்ணணும். சரிதான், கைது சரிதான். ஆமா சரிதான். சரிதானா? சரிதான். லேடிஸ் யார் தப்பா பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா உதயநிதி கைது சரியா தவறான? சரிதான். சரி. அவ ஒரு லேடிஸ் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது தப்பு. பண்ணாதான் அந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல. அது தப்பு தானே. யார் தப்பு செய்யாத இருக்கிறாங்க? விஜய் ஆட்சியில மட்டும் இப்படி பண்ணணும்னா அது தப்பு தானே. அவர் நல்லாட்சி ஆளுநர் தானே வந்திருக்கிறாரு. ஒரு 6 மாசமாவது டைம் கொடுத்து மக்களுக்கு என்ன செய்ய போறாரு. எல்லாம் செய்யணும்னு தானே வந்திருக்கிறாரு. அதுங்காட்டி தப்பா பேசின்னு இருந்தா எப்படி ஆட்சி கலைக்கணும்ன்ற ஒரு முடிவோட இருக்கிறாங்க பொழுது. என்ன பண்றது? கலைக்கவே முடியாது. எங்க தம்பி ஜெயிப்ப ஆளுவாரு. விஜய தம்பி கலைக்க முடியாது. எங்க தம்பி ஜெயிப்பாரு. அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் எதிர்த்து நிப்பாரு எங்க தம்பி. ஆனா உதயநிதி கைது சரியா தவறான? பேசுறது தவறு தான். அது கைதிக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் கைது பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பரிசீலித்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ப்பு கூட. அவர் ஒரு அதிகாரியிலேருந்து ஒரு அரசியல்வாதி தான். யாரையும் அது மாதிரி பேசக்கூடாது தான். கைது அப்படின்னா ஒரு ஆளை எப்படியுமே கைது பண்ணதான் அடுத்தவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்ற ஒரு அட்வான்டேஜ் கூட எடுத்துக்கலாம். இவரை பார்த்து கூட யாருமே அந்த மாதிரி பெண்களை அவதூறா என்னதான் பொறுப்பில் இருந்தாலும் இது பேசினா தவறுன்றது உணர்வாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தது தான். இது ஒரு அட்வைஸ். ஒரு எப்படி சொல்லுவாங்க, குற்றங்கள் கடுமையாக தண்டிச்சாதான் குற்றங்கள் குறையணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும். அந்த மாதிரி ஒரு முறை பார்ப்போம். இவரை பார்த்து யாரும் அந்த மாதிரி பெண்களை யாராக இருந்தாலும் சரி, நம்ம தாய்மார்களை குழந்தையார்கிட்ட பெண்கள் தான். அவங்கள யாரும் அவதூறாக பேசக்கூடாது. இது சரிதான் அப்படின்னு தோணுது. பயன்லாம் சொல்ல முடியாது சார். பேசிட்டாரு, அது எப்படி வேணாலும் கோலத்தில் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களும் சித்தரிச்சு கூட சொல்லலாம். ஆனால் பேசுறதுமா உண்மை. அதனால என்ன பேசுறாரு எது பேசுறாரு இது பரிசீலிக்கிட்டோம். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு 100 அர்த்தங்கள் கண்டுபிடிக்கிற காலத்தில் அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார் தெரியல, சொல்லிட்டாரு. அவங்க தவறாக காட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணாதான் அடுத்தது யாருமே பெண்களை பற்றி குறைவாக பேச மாட்டாங்க, தவறாக பேச மாட்டாங்க. நேற்று அவர் பேசுனது
ரொம்பவும் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை, அதுவும் ஒரு பொது மேடையில பெண்களை பற்றி, பெண்களோட கண்ணியத்துக்கு வந்து எதிராக கண்டிக்கத்தக்கக்கூடிய கருத்துக்களை வந்து முன்வைக்கப்பட்டது வந்து ரொம்பவுமே வந்து எங்களோட கண்டனக்குரிய ஒரு விஷயம். வந்து ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட வந்து அவரால் வந்து பின்பற்ற முடியல. பெண்களோட கண்ணியத்தையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்க முடியும், எப்படி ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களையும், தேவிக்கு ஆட்சிக்கு எதிராக பெண்களுக்கு எதிராகவும், டிவிக்கு ஆட்சிக்கு எதிராகவும், எங்கள் அண்ணன் முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் ரொம்பவுமே முகம் சுளிக்கக்கூடிய அருவருக்கத்தக்க வார்த்தைகளை, இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளை வந்து முன்வைக்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை வந்து நாங்க இன்னைக்கு மகளிர் அணி மூலியமாகவும் நான் வந்து வழக்கறிஞர் அணியோட இணை செயலாளராகவும் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டித்து நாங்க வந்து மனுவை வந்து இங்க ஆணையர்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கோம். சட்டசபையில வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய தார்மீக உரிமையே அவர் எழுந்து விட்டார். அதாச்சும் வந்து வார்த்தைகள் வந்து யோசிச்சு பேசணுன்ற தகுதி இல்லாம ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி வந்து லஞ்சம் பண்ணலாம், இப்படி பண்ணவங்களுக்கு வந்து இப்ப பண்றதை ஜீர்ணிக்க முடியாத சக்தியில இருக்காங்க அவங்க. அதனால அவங்களால ஏத்துக்க முடியாதனால வார்த்தைகளை விட்டாச்சும் எதனா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரை வந்து கண்டிப்பா புடிச்சு ஜெயில போட்டே ஆகணுங்க. அவர் வந்து வெளியில விடவே கூடாது. அவர் சட்டசபைக்கு ஒரு தகுதியான ஆளே கிடையாது அவரு. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். இனி அரசியல்ல வந்து அவருக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியாதவங்களாம் வந்து ஒரு மேடை போட்டு பேசுறதுக்கு இனிமேல் ஒரு மேடை போட்டு பேச தகுதி இல்லாதவங்க தான் நான் நினைக்கிறேன். வன்மையா கண்டிக்கிறோங்க. எப்படி பெண்களை பத்தி இழிவுபடுத்த முடியும் அவங்களால? இது மாதிரி அதிகமா அவங்க வந்து பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே வர்றதை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அவங்க வேணா பொம்மை அரசியல் பண்ணியிருக்கலாம், நாங்க பொம்மை கிடையாது. சரிங்களா? பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல பொது வழியில என்ன பேசுறோம், பொது கூட்டத்துல என்ன பேசுறோம்னு சொல்லி அவருக்கே தெரியல. கல்யாண வீட்டுல எல்லாம் போயிட்டு இழவு வைக்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா பொது வழியில போயிட்டோம், டிவிக்கே விமர்சனம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது போல. எதுக்காக அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணனா முதல்ல அதுக்கான தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உதயநிதினு வச்சதுக்கு உதவாநிதினு வச்சாச்சு பேரு. உதவாநிதியில இருந்து இப்ப ஆபாச நிதிக்கும் மாறிட்டீங்க. இன்னும் என்னென்ன நிதி பேர்ல எல்லாம் நிதியை வச்சிருக்கீங்க, மக்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல. இன்னைக்கு வந்து ஆட்சி செய்யற சிஎம் பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு தகுதி? உதயநிதி பிரதர், நீங்க வந்து பெண்களை வந்து ரொம்ப தவறான விஷயம் பேசிருக்கீங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்களா, நீங்க அந்த மாதிரி எங்களையும் ஒரு அம்மா தாய் சகோதரியா அதெல்லாம் நினைச்சீங்களா? நீங்க எதுக்கு இப்படி தவறா பேசுறீங்க? உங்களுக்கு உண்டான தண்டனை மிக்க தண்டனை கொடுக்கணும்னு தாய்மோட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு போன் வந்தது, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து. எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு, ஒரே காலேஜ் தானே படிச்சாங்க, லயோலா காலேஜ்னு சொல்லிட்டு. 2 பேருமே, உதயநிதி ஸ்டாலினும் சரி, நம்ம முதல்வரும் சரி. ஆனா நம்ம முதல்வர் வந்து எவ்வளவு தூரம் பொறுப்பா எடுத்து மக்களுக்காக வந்து செயல்படுறாரு. நேத்து கூட வந்து அந்த கண்ணாடி உள்ள ஃபேக்டரிக்கு போய் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த முதல்வருங்க இது வரைக்கும் வந்து அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்திருக்கிறாங்க?